கடலே அருகிது உடலே அருகிது கடலே அருகிது உடலே புக பசிக்கிற நீங்க வாங்கவே கண்ண அந்த கண்ண இந்த மாமா மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. மாமா நான் வயசுக்கு வந்தோடனே எங்க அப்பா சும்மா இருக்க முடியாம எனக்கு அருமையான ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. எப்படி மாப்பிள்ளை? அருமையான மாப்பிள்ளை. அதான் யாருன்னு? அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன வேலை பார்த்தாரு? இந்த வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறாங்கல்ல, அந்த பஞ்சர் ஓட்டுற கடை வச்சிருந்தாரு. பஞ்சர் கடைக்காரன்னு சொல்லு. பஞ்சர் ஓட்டுற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா குடுக்கணும்னு இருக்கும். ஒரு பஞ்சருக்கு 150 ரூபாய் வாங்குறேன். எப்படி பஞ்சர் ஓட்டியாவது குடும்பம் நடத்திடுவான்னு அவனை நம்பி கல்யாணம் பண்ணி மாமா. சரி, கல்யாணம் முடிஞ்சிருந்தது முதல் ராத்திரி படுத்திருந்தோம். தூக்கத்துல நான் 2 குசு விட்டுருப்பேன் இருக்கு மாமா. இந்த மூலிகை ஊருக்கு டயர்ல பஞ்சர் ஓட்டி தெரிஞ்சவனா நான் குப்பரை கப்படத்துக்கு டாக்டர் பொண்ணு போட்டு தாக்கவா எனக்கு டயர்ல காத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல என்னைய குண்டா கட்டா தூக்கி பக்கத்துல தண்ணி தொட்டி இருந்துச்சு அதுக்குள்ள வண்டி போட்டு அமுக்க ஆரம்பிச்சுட்டான். இவன் அமுக்கிற மூச்சு தமுக்கிட்ட அப்படின்னா தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டு கொப்பளிச்சு இன்னொரு குசு வந்துச்சு அதையும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இவன் முடிவு பண்ணிட்டான். இந்த டயர்ல 2 பக்கம் பஞ்சர் போகுது, இதை எப்படியாவது மொட்டை அப்படின்னு குப்பரை கப்பட்டு இவ்வளவு 2 தேப்பு கட்டி எடுத்து போட்டு வரட்டு தேய்ச்சு ஒரு கை நிறைய சொல்யூஷன் அழிவுத்தி தடவி ஒட்டி விட்டு போயிட்டாயா. அதுல இருந்து இந்த வழியாச்சு. நல்ல வேலை டீப்லெஸ் நினைச்சு தேப்பு கட்டிய போட்டு தேய்ச்சா. ஒரு வேலை டீப்லெஸ் டயர் நினைச்சு உள்ள கம்பியை ஒட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வை கொட்டால் முன்னாடியில ஆட்டிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாப்பிளை பார்த்தேன். யாராவது இபி ஆபீசர் கல்யாணம் பண்ணேன். இபி ஆபீசர் கல்யாணம் பண்ணா ஊருக்கே கலந்து கொடுக்குறாரு. இங்க எப்படி கலந்து வர நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முடிஞ்சு அவரோட முதலாவது பண்ணலான்னு பார்த்தேன் மாமா. கல்யாணம் முடிஞ்சு அவரோட படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ராத்திரி 1 மணி இருக்கு மாமா. சரி, போஸ்ட் மத்தில ஏற யாவத்துல ஏன் மேல ஏறி போயிடுறாங்க, ஆளை கண்டியே ஒழிக்க முடியல. அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன், அருமையான மாப்பிள்ளை. ஐசண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன். ஐசண்டிக்காரனை கல்யாணம் பண்ணா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸை பிடிச்சி அப்பிக்கிட்டே இருக்கலாம், நல்லா குழுக்குன்னு இருக்கு. அவனை நம்பி கல்யாணம் பண்ணேன். இவனும் நல்லா தூங்கி இருக்கான் மாமா. ராத்திரி 11 மணி ஆச்சுன்னு வச்சுக்க, கோனைஸ் கப்பைஸ் கோனைஸ் கப்பைஸ் இங்கிட்ட பிடிச்சா அவங்க கிட்ட நடக்கிறேன். மறுபடியும் கோனைஸ் கப்பைஸ் கோனைஸ் கப்பைஸ். இப்ப 2 பக்கமும் சத்தம். அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். நம்ம மைக் செட்டுக்கார கல்யாணம் பண்ணேன். மைக் செட்டுக்கார கல்யாணம் பண்ணா பாட்டே அப்படி போடுறாரு, இங்க எப்படி போடுவாருன்னு அவரை நம்பி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முடிச்சு முதல் ராத்திரி கூட வாசப்படியில் எடுத்து அடிய வைக்கிறேன். இந்த ஆளு ஊருக்கு ராத்திரி 10 மணிக்கு மைக் செட்டு அனௌன்ஸ் பண்ண ஞாபகத்துல முதல் ராத்திரி கூட 4 பீக்கர் பண்ணி ஒரு கொலா கட்டி வச்சுட்டேன். வாசப்படியில் எடுத்து அடிய வைக்கிறேன். மைக்கை முடிச்சு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் எங்கள் வீட்டில் முதல் ராத்திரி நடக்கிறப்பதால் கிராமத்தில் அனைவரும் வந்து செஞ்சுட்டு போமாட்டி அனௌன்ஸ் பண்ணி படுத்தாயா இருக்கிற ஓட்ட பட்சம் உள்ள இருக்காயா ஆளாளுக்கு செய்யறது இதுல செய்முறை வழக்கமா. அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். கடைசியா ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அரசியல் கல்யாணம் பண்ணேன். அரசியல் கல்யாணம் பண்ணோம்னா வீடு ஏசி, கக்கூஸ் ஏசி, கார் ஏசி குழுகுரு கல்யாணம் பண்ணி அவரால் 3 மாசம் முழுகாம ஆயிட்டேன் மாமா. உடனே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு சொன்னேன், மாமா உங்களால 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு. இவன் உடனே மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சுட்டான். இது நான் செஞ்ச சதியில எதிர்கட்சிக்காரன் செஞ்சு கொண்டு சதிக்கிறாயா, இவன் செஞ்சு விட்டு எதிர்கட்சிக்காரன் வந்து வழியா போடுறாயா. இதையும் எதிர்கட்சிக்காரன் வந்து செய்யறாங்க. நம்ம தோழி பண்ண கூப்பிடுறோமா? அடியே தோழி தோழி ஓடி தோழி அடி உண்மையிலே சொல்லு, ரொம்ப அழகா இருக்கு. நீயும் பொம்பளை, நானும் பொம்பளை. வணக்கம். எங்க உங்கள்கிட்ட ஒரு வாட்டி பிடிச்சா நமக்கு எங்கிட்ட அவங்க சத்தம் வருது. உங்கள்கிட்ட ஒரு வாட்டி அமைக்க இங்கிட்ட போய் பாருங்க. அடி தோழி அழகா இருக்கு. எனக்கு பொழைக்க தெரியல, உனக்கு பொழக்க தெரியல. பொழந்தா பொழந்து போயிடும் மொத்தமா. அம்மா கூப்பிட்டோமா? அம்மா அம்மா அம்மா
அம்மா அம்மா வணக்கம் 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 எதுமா வணக்கம்மா நல்லா இட்லியா வந்து இருக்கு வெந்த சார் குச்சி குச்சி பாக்குறீங்க தட்டி பாருங்க சரி நாங்களாம் எங்கே போட தெரியுமா எங்க அப்பா சொல்லியிருக்காங்க உங்க அப்பா பத்தி என்ன பேசாதீங்க உங்க அப்பா வரலாறு சரியில்லைம்மா போயாம போய் அம்மா அப்பா கூட படுத்துக்கிறாருமா என்ன பண்ணுங்க உங்க அப்பா போய் அம்மா கூட படுத்துக்கிறாருமா ஏய் எங்க அப்பா இதெல்லாம் பேசுறாமா எங்க அம்மா கிட்ட தான் இருக்காரு இதுல என்ன ஆனா உங்க அம்மா கிட்ட படுத்தா பரவாயில்ல பக்கத்துல வெள்ளச்சாமி அம்மா போய் படுத்துக்கிறாரு அவர் ஒண்ணு நான் கொஞ்சம் படுக்க ஏண்டி எங்க அப்பா பண்ண மாட்டேன் முறை காட்டுக்கு போக சொன்னது ரொம்ப பயமா இருந்துச்சு ஏமா காடுனாலே கொடிய கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடாச்சுல அதனால நாட்டுல இருக்கிறத காட்டுல இருக்கிறது கம்மிதாம்மா அப்படியா அதனால காட்டுக்கு எப்படிதான் போய் காவல் செய்யறதுன்னு நினைச்சேன் அப்பதான் எங்க அப்பா சொன்னாங்க உடனே பத்தி ஒத்தையில் அனுப்பல உனக்கு துணையாக அண்ணன்மார்களையும் தோழிமார்களையும் வர சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒரு கோவம் அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவா அம்மா வேணாம் அப்படின்ட்டு போயிருக்கேன் அது என்ன விளையாட்டு அம்மா தான் நீங்க எடுத்து கல்யாணி பொம்மை போட்டாரு அம்மா நீங்க எல்லாரும் வாடி அம்மா அதனால நந்தவனம் வந்தாச்சு ஆமாமா நந்தவனத்துல கேட்டதுனால அதே பாடி முடிச்சுட்டு போல இருந்துச்சு புதுமலையில அடிச்சு தொண்டையிலதான் நினைச்சு என் மாமி கிட்ட பேச போது மணிக்கணக்கா அந்த
போட்டு கொடுத்தவள இப்ப பள்ளியை ஆடுங்க நல்லா ஜோரா கை தட்டுங்க. கெப்பாசிட்டி வந்துருச்சு. பள்ளி ஏமாத்து ஆடும். ஆமா நல்லா ஆடும். ஒரே டான்ஸ் போட்டாச்சு அப்படியா சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு நிக்குவேன். பாருங்க. ஆமா சிற்றிகள் காக்கைகளா செம்பருந்து கூட்டங்களா ஆமா தெரியாதா அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா காவல். ஆமா இடம் எப்படி இடம் தெரியுமா? அருமையான இடம். இடம் நல்ல இடம் தான். ஆமா ஆமா யாரும் செய்யக்கூடிய ஒரு முடிவு கண்டிப்பா. அப்படி யாராவது வருவீர்களா பணிவான முறையோட ஆசீர்வாதம் வைக்கிறீங்க. சரி ஆளுக்கு ஒரு பக்கமா காவல். சோ